திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக திறந்த வாகனத்தில் முதலமைச்சர் அங்கு வருகை தருகிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை தொடரலாம். திமுகவினுடைய முப்பெரும் விழா ஒரு பெரும் மாநாடு போல தற்பொழுது கரூரில் நடைபெற்று வருகிறது. கரூரில் நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழாவில் தலைமை தாங்குவதற்காக திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அவருடைய பிரச்சார வாகனத்தின் மீது நின்றவாறு மாநாட்டு அந்த விழா நடைபெறக்கூடிய அந்த அரங்குக்குள்ளாக வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. 1 லட்சம் நபர்களுக்கு மேல கூடியிருக்கக்கூடிய இந்த முப்பெரும் விழாவில் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வாகனத்தின் வழியாக அந்த கூட்டத்திற்கிடையே வாக்கில் சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து திமுகவுடைய அந்த முப்பெரும் விழா ஆனது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சருடைய வருகைக்கு பின்னதாக தொடங்கியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய இந்த முப்பெரும் விழாவில் விருது வழங்கக்கூடியவர்களுக்கான விருதுகளை வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய முப்பெரும் விழாவை பொறுத்தவரையிலும் 1985 முதல் கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கிய நிகழ்வாக திமுக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் கட்சி நிர்வாகிகள் தாங்களே ஊக்கப்படுத்திக் கொள்வதற்காகவும் மேலும் தலைமையுடைய ஆலோசனையும் அறிவுறுத்தலும் கேட்கக்கூடிய வகையிலுமாக நடைபெறக்கூடிய ஒரு கூட்டம். பெரும்பாலான நேரங்களில் இந்த கூட்டங்கள் சென்னையில் தான் நடத்தப்பட்டிருக்கிறது. முப்பெரும் விழா பெரும்பாலான வருடங்கள் சென்னையில் நடத்தப்படக்கூடிய சூழல்ல கரூரில் முதல் முறையாக இந்த ஆண்டு நடத்தப்படுகிறது. ஏற்கனவே கரூரில் தற்பொழுது மாவட்ட செயலராகவும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த முப்பெரும் விழா நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டிருந்ததால் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில அவர் இந்த முறை கரூரில் முப்பெரும் விழா நடத்துவதற்கான வாய்ப்பை கேட்டு பெற்று நடத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக பொறுத்தவரையிலும் பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் நடத்தப்படக்கூடிய கூட்டங்கள் ஒவ்வொரு திருப்பு முனையும் அறிவிப்புகளையும் இடம்பெறக்கூடிய ஒரு கூட்டமாக அமையும். அதே போன்று இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழா என்பது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய திமுகவுடைய தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு கூட்டமாக அமையும் எனவும் தற்பொழுது முதலமைச்சர் இன்றைய தினம் உரையாற்றக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய உரை என்பது 2026 தேர்தலுக்கு திமுகவுடைய அடுத்த கட்ட பணிகளுக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் களங்கள்ல அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை மிக வேகமாக தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக இந்த தேர்தல் பணிகளை வரக்கூடிய 2026 ஆண்டுக்கான தேர்தல் பணிகளை 2024 ஆண்டிலேயே தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் தலைமை அளவில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் மூலமாக குழு அமைத்தல், அந்தந்த பகுதிகளில் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அதுக்கான கள ஆய்வுகளை மேற்கொள்ளுதல், மேலும் அவர்களுக்கு மேன்று தொகுதி பார்வையாளர்கள் நியமித்தல், அதுக்கு மேலாக மண்டல பொறுப்பாளர் நியமித்தல் என்று படிப்படியாக திமுக தங்களுடைய தேர்தல் பணிகளை முடுக்கி வரக்கூடிய சூழல்ல அதனுடைய ஒரு மைல்கல்லாக தற்பொழுது இந்த முப்பெரும் விழா கூட்டம் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. இந்த முப்பெரும் விழா கூட்டத்தில் ஏற்கனவே திமுக கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறது. 2016 ஆண்டு தோல்விக்கு பிறகாக செயல் தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து திமுகவிற்கு அவர் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து 2018 ஆண்டிலிருந்து இதுவரையிலும் திமுக சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும் எனவும் அதிலும் 200 தொகுதிகளுக்கும் அதிகமாக வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து ஓராண்டு காலமாக திமுகவினர் அதற்கான வேலைகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக திமுக ஒவ்வொரு திட்டங்களாக செயல்படுத்தக்கூடிய நிலையில உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசு திட்டங்களை கொண்டு வருவதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அண்மையில் திட்டங்கள் அறிவித்திருந்தார். அதே போன்று வீடு தேடி வரும் அரசு என்ற அடிப்படையில 40க்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வகையில மக்களுடைய பிரச்சனையை முன்கூட்டியே தீர்க்க வேண்டும். அதே போன்று களத்தில் திமுக நிர்வாகிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தொடர்பு இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை கொடுத்திருந்தார். இதுக்கு அடுத்த கட்டமாக தற்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்து அந்த பிரச்சார இயக்கத்தின் மூலமாக 1 கோடிக்கும் அதிகமான குடும்ப உறுப்பினர்களை சேர்த்ததாக திமுக அதிகாரப்பூர்வமான தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல இன்றைய தினம் பெரியாரின் பிறந்தநாளின் பொழுது அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வினை தங்கள் இல்லங்களை கண்டுகளிக்க வேண்டும் எனவும் அதே நேரங்களில் கரூர் நடைபெறக்கூடிய கூட்டத்துக்கு நேரடியாக அறிவிப்பு வர வேண்டும் எனவும் முதலமைச்சர் அவர்கள் அழைப்பு கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில இந்த கூட்டத்திற்கு தற்பொழுது கரூர் தொடங்கிய கூட்டமானது கரூரில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் முதலமைச்சருடைய உரையில என்ன இடம்பெறும் என்பதும் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனில் இதுக்கு முன்னதாக முதலமைச்சர் உரையாற்றும் பொழுதெல்லாம் அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி, அதே போன்று மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக திமுக கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி ஆகிய இந்த 2 கட்சிகளையும் விமர்சித்து பேசக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் அண்மையில் வெளியிட்டிருந்த ஒரு கடிதத்திலையும் புதிய எதிரிகள் பழைய எதிரிகள் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில முதலமைச்சருடைய உரையில புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடியவர்களுக்கும் அவருடைய கருத்து அமையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே போன்று
புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டத்தையும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூடக்கூடிய கூட்டத்தையும் பலர் ஒப்பிட்டு பேசக்கூடிய சூழல்ல அதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக அவருடைய கடிதத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். நாம் கூடி கலையக்கூடிய கூட்டம் அல்ல, கொள்கை கூட்டம் என்றும் தெரிவித்திருந்தார். அதேபோன்று மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கூடக்கூடிய கூட்டம் அல்ல, நாம் கொள்கை கூட்டம், மக்களுக்கான தேவை என்ன என்பதை சிந்திக்கக்கூடிய அறிவார்ந்த கூட்டம் என்பதையும் அவர் வெளியிட்டிருந்த அந்த கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருந்தார். அவ்வாடியான ஒரு அறிவார்ந்த கூட்டத்தை கூட்டம் கூடுகிறது, அந்த கூட்டத்திற்கு உங்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறேன் என்று கரூரில் நடைபெறக்கூடிய முப்பெரும் விழாவுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில அவருடைய மடல் கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த வகையில முதலமைச்சர் தலைமையில தற்பொழுது திமுகவுடைய முப்பெரும் விழா ஆனது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் வாகனம் மூலமாக இந்த முப்பெரும் விழாவினுடைய அரங்குக்குள்ளாக வந்தவர் தற்பொழுது விழாவினுடைய மேடைக்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் தொடங்கி நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மணி நேரம் நடைபெறும் அளவுகள் வகையில இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக கரூரில் நடத்தப்படக்கூடிய கூட்டம் இது என்பதனால மிகுந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுடன் இந்த முப்பெரும் விழா ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திமுகவின் சார்பாக இந்த முப்பெரும் விழாவுக்கான தனி பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று வரக்கூடிய தேர்தலுக்காக தனி பிரச்சார பாடல்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும் வெளியிடும் வகையிலும் தற்போதைய காலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களை பிரதிபலிக்கும் வகையில திமுகவை முன்னிறுத்தும் வகையிலான பாடல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய பெயரை தாங்கிய வகையிலான ஸ்டாலின் என்ற பெயரை திரும்ப குறிப்பிடக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் என்ற வகையிலான திட்டங்கள் இடம்பெற வகையிலான பாடல்கள் என திமுகவுடைய திட்டங்கள், அதே போன்று அரசினுடைய செயல் திட்டங்கள், திமுகவுடைய வாக்குறுதிகளை செயல்படுத்தியிருக்கக்கூடியவை உள்ளிட்டவைகள் எல்லாம் இடம்பெறும் வகையிலான பாடல்களை வரிகள் இடம்பெறும் வகையிலான பாடல்கள் உருவாக்கப்பட்டு அந்த பாடல்களும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதுபோல் முப்பெரும் விழா என்பது திமுகவினர் ஆண்டாண்டு கொண்டாடக்கூடிய விழாக்களை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில், அதுவும் குறிப்பாக தேர்தலுக்கு முன்னதாக கொண்டாடும் வகையில இந்த பாடல்கள் எல்லாம் இடம்பெற்று இந்த விழா தற்போது நடைபெற்று வருகிறது. திமுகவுடைய கடந்த கால வரலாறுகளை பொறுத்தவரையிலும் 1949 செப்டம்பர் 17 தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் சென்னையில் ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மணியில் தொடங்கப்பட்டதாக சொல்லக்கூடிய இந்த இயக்கம் தொடர்ந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழகத்தினுடைய பிரதான கட்சியாக நிலவி வருகிறது. அதிலும் 1967 ஆட்சி கட்டில் அமர்ந்ததுக்கு பிறகாக திமுக ஒன்று ஆளும் கட்சி அல்லது எதிர்கட்சி என்ற அளவிலே தான் அதனுடைய பெரும்பாலான தேர்தல்களில் போட்டியிட்ட பொழுதெல்லாம் இருந்திருக்கிறது. அதே நேரத்துல திமுக தொடர்ச்சியாக திமுகவை எதிர்க்கக்கூடிய பல கட்சிகள் இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவே ஒரு மைய எதிரியாக இருந்தாலும் அவர்கள் அனைத்தையும் தேர்தல் களத்தில் எதிர்கொண்டு இதுவரையிலும் பல முறை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 1967 இருந்து தற்போது அண்மையில் வெற்றி பெற்ற 2020 சட்டமன்ற தேர்தல்களிலும் போட்டியிட்ட தேர்தல்கள் எல்லாம் தனக்கான தனி முத்திரையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் கட்சியாகவும் திமுக தமிழகத்தில் இடம்பெற்றக்கூடிய கட்சி. அந்த வகையில இந்த கட்சியை பொறுத்தவரையிலும் 57 போட்டியிட்டதை முதல் முறையாக தேர்தல் அரசியல் களம் கண்டதில் முதல் தேர்தலிலேயே 15 சட்டமன்ற இடங்களிலும் 2 நாடாளுமன்ற உறுப்பினரும் கொண்ட கட்சியாக திமுக வலம் வந்தது. அதற்கு பிறகாக 67 18 ஆண்டு கால ஆட்சியினுடைய 18 ஆண்டு காலமாக கட்சி தொடங்கி கட்சியுடைய வளர்ச்சிக்கு ஒரு பலனாக ஆட்சி திமுக பெற்றது. அதற்கு பின்னதாக அண்ணாவுடைய மறைவு, அண்ணாவின் மறைவு பிறகாக கலைஞர் என்று வரிசையாக திமுகவுடைய வழித்தோன்றர்கள் ஒவ்வொருவரும் அந்த கட்சியை வழிநடத்தியிருக்கக்கூடிய சூழலில் 75 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக திமுகவுடைய 25வது ஆண்டின் போதும் திமுக ஆட்சியில் இருந்தது. திமுகவுடைய பொன்விழா ஆண்டின் போதும் திமுக ஆட்சியில் இருந்தது. தற்போது திமுக 75 பவள ஆண்டை கடந்த ஆண்டு கொண்டாடியது. அப்பொழுதும் திமுக ஆட்சியில் இருந்தது. கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த கூட்டத்தின் போது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தனது 100ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுதும் ஆட்சியில் இருக்கும் என்று ஒரு ஆர்வத்தை தெரிவித்திருந்தார், அவருடைய நம்பிக்கையை தெரிவித்திருந்தார். அந்த வகையில் திமுக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.